சப்பா ஒவ்வொரு பில்டிங்கா பாத்துட்டு அலையதுக்குள்ள அதுவும் இந்த வெயில்ல என்ன சரியா இருக்குப்பா, முடியல. வணக்கம் சார். வணக்கம். என்ன வேலையை பார்க்காம அங்கங்க சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது? ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலான்னு போனேன் சார். கொஞ்சம் தலைவலியா இருக்கு வந்துடுங்க. நல்ல தண்ணிய குடிங்க, தலைவலி எல்லாம் போயிரும். வெயில்ல கடந்து வேலை செய்யும் பத்தியில தண்ணி எப்படியும் 4 லிட்டராது வேணும். ஆமா சார். சார் ஒரு டவுட். என்ன? இன்னைக்கு நாளும் இப்படி வெளியெல்லாம் நாங்கள ஆண்டிட்டு இருக்கத பார்த்தா யாசிவியே. இன்னைக்கு என்ன சார் அட்வைஸ்லாம் பண்ணுதியே? கோவமே படலையே. கோவப்படி மூடலனா இல்லப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சார்? என்ன சந்தோஷம் தெரிஞ்சுக்கிடலாமா? அதனால என்ன இருக்குது, என் மொபைலுக்கு வேலை கிடைச்சிருக்கு நல்ல பெரிய கம்பெனில. ஓ அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம். ஆமா, இப்பதான் வீட்டுல இருந்து போன் பண்ணி சொன்னாவ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதான் அந்த சந்தோஷத்துலதான் அப்படியே அலையே. அப்படியே வாழ்த்துக்கள் சார். இனி உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்? அதான் மொபைலும் சேர்ந்து வீட்டுக்கு செலவெல்லாம் பாத்துக்கிடுவா. ரொம்ப கடந்து மிந்திய மாதிரி வேலை செய்யணும்லாம் இல்லல. அவளை படிக்க வைக்க செலவெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த செலவு முடிஞ்சிட்டு, ஆனாலும் அவ கையில இருந்து வரக்கூடிய வருமானத்துலதான் நம்ம இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது அவளே அவ பேர்ல சேர்த்து போட்டுக்கிட்டு அதெல்லாம் கேட்டு நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. அத நான் இருக்கோம்ல, வீட்டை பாத்துக்கிடுவேன். சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். உள்ள போய் வேலையை பாக்கட்டா? சரி, போய் வேலையை பாரு. எப்பா எப்படியோ பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டு 1 வருஷத்துக்கு வேலைக்கு போவட்டு. அப்ப அந்த அவ சொந்த கால நிக்க முடியும். என்னதான் படிச்சிருந்தாலும் கெட்டி கொடுக்க வீட்டுல போய் வேலை இல்லாம இருந்தானா யாரும் மதிக்க மாட்டாவ. அவளுக்கு இப்பதான் 21 வயசு ஆகுது. ஆனாலும் என்ன அறிவா ராணிக்கிட்ட பேசியிருக்கா. ஏன் பிள்ளைலா? முதல்ல அண்ணன்ட்ட சொல்லிடுவோம். ஹலோ. சொல்லு ராணி, நல்லா இருக்கிறியா? நீ எப்படி இருக்கானே? வீட்லயா வெளியயா? வீட்லதான் ராணி. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இப்பதான் வந்தேன் பாத்துக்க. அப்படியே நீ மைனி இருக்காவல? இருக்காவ ராணி. ஏன், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் மைனியை கூப்பிடு. போனை ஸ்பீக்கர்ல போடு. நான் கூப்பிடேன். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கறியே? பயப்படி மரல ஒண்ணுமே இல்லனே. எல்லாம் நல்ல விஷயம் தான். நீ மைனியை கூப்பிடு, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சொல்லி. நல்ல விஷயம்னா சரிதான். ஒரு நிமிஷம் லைன்ல இரு, அவளை கூப்பிடேன். சுமதி, இங்க ஒரு நிமிஷம் வாயா. நான் ராணி உன்னைய கூப்பிட்டு இருக்காதுக்க. என்ன? ராணி லைன்ல இருக்கா, ஏதோ சொல்லணும் பாத்துக்க. நீயும் இருந்தாதான் சொல்லுவாளாம். அப்படியே என்னது? என்ன பேசு. எம்ம ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன் பேசு. மைனி, எப்படி இருக்கே மைனியா? நல்லா இருக்கேன் ராணி. நீ எப்படி இருக்கா? உங்க எல்லார் புண்ணியத்திலயும் நல்லா இருக்கேன் மைனி. ஒரு விஷயம் சொல்லதுக்காண்டி அண்ணனுக்கு அடிச்சேன். உங்களுக்கு சேர்த்து சொல்லணும்ல. நம்ம சந்தியாளுக்கு வேலை கிடைச்சிருக்கும் மைனி. பரவாயில்லையே, சூப்பர் ராணி. வாழ்த்துக்கள். சந்தியாங்க நான் உள்ளதா இருக்கா மைனி. அவ ஃப்ரெண்ட் மாத்தல ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. போன வாரத்துல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனான்னு சொன்னோம்லனே. அந்த கம்பெனில இருந்து இன்னைக்கு தான் காலையில இப்பதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இருக்கும். லெட்டர் வந்திருக்குனே. 3 மாசம் ட்ரைனிங். அதுக்கு பிறகு கம்பெனில வேலை போட்டு கொடுப்பாங்களாம். ஓ, போன வாரம் சொன்ன கம்பெனியா? அது நல்ல கம்பெனியாச்சே. நல்ல சம்பளம் கொடுப்பான். பிள்ளை நீ ஒரு ஸ்டெடியா நின்றுவா. எப்பா நல்ல சந்தோஷமா இருக்குது. ராணி அவட்ட கொஞ்சம் குடு. பேசணும் பிள்ளைகிட்ட. அண்ணா குடுக்கே மினி. ஏ சந்தியா, ஏடிங்க வா, அத்தை பேசணுமா? அண்ணா வாரேமா. அத்தைட்டல சொல்லியாச்சோ? ஆமாடி, மாமனும் லைன்ல இருக்கான். அப்படியே சொல்லிரு. சரி. எத்தே நல்லா இருக்கீங்களே? ஆமா சந்தியா. வாழ்த்துக்கள் மக்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேலைக்கு போய் ஓஹோடு வந்துறேன்னு சந்தியம்மா. சரி மாமா, ரொம்ப நன்றி அத்தை. சரிம்மா. அம்மிட்ட கொடு. ஆட்டு மாமா. ஹலோ என்னே? ராணி, என்னைக்கு எப்ப போறா? அடுத்த வாரம் வர சொல்லி இருக்குமனே. இனியவி அப்பா வந்த உடனே கேட்டுட்டு தான் மாதிரி உடனே வந்துடுங்க. கேட்டுட்டு விட போறியா? ஏன், பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்கு போட்டு அதுக்கு என்னத்த போட்டு கேட்கணும்? அடுத்த வாரம் அவ கண்டிப்பா போவா. ராணி சும்மா கிடையாது. இந்த கம்பெனில எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்காது, இவளுக்கு கிடைச்சிருக்குவே. நீ அவி கூட சேர்ந்து இப்படி சொல்லிட்டு இருக்காத. நான் வேணா வீட்டு பேசட்டேன் ராணி. இல்ல, நீ உடலாம் செய்வாவே. ஆனாலும் அவி என்ன சொல்லி அவளை பாத்துட்டு தான மாதிரி இது பண்ணணும். நீ ஒண்ணும் பேசாதானே, நான் பாத்துக்கிட்டேன். சரி, அவ எப்படி விட மாட்டேன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு. வச்சிரட்டா? வச்சிரேம்னே. ராணி அத்தை மாமாட்ட சொன்னியா? இன்னும் சொல்லலமே. நீ உங்ககிட்ட தான் முத சொல்லியிருக்கேன். இனிமேதான் அவட்ட சொல்லணும். அப்படியே சொல்லு. சந்தோஷப்படுவாவ. நம்ம குடும்பத்திலே முத பேத்தி வேலைக்கு போறா. நித்யாளுக்கு 5 வருஷம்னால அவ இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆமா மைனி. சந்தியா தான் முதல்ல வேலைக்கு போறா. ஆமா சொல்லுன்னா வீட்ட. சரி வச்சிரோம். சரி மைனி வச்சிரேன். எடியா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்டு வந்திருக்கா. எம்மா யாமா விட மாட்டீங்களா? அப்பா வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லுதியே. மாறி எதுக்குமா மாமன்ட்டலாம் சொல்லிட்டு இருக்கறியே? வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். வேலைக்கு போறானா சொன்னேன். அப்பா வீட்டுக்கு வரட்டு. அது வரை எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது. அவிய போவான்னு சொன்னாதான் அடுத்த வாரம் நீ போறது. இல்லனா இல்ல. எம்மா கஷ்டப்பட்டு இதுக்காண்டி எல்லாமே
பாவமா தான் இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு புரியணும்ல செஞ்ச தப்பு. அதை உணர வைக்க என்னெல்லாம் பண்ண வேண்டிய இருக்குது. ஏக்கோ என்ன வேலை கிடைச்சிட்டா இல்லையாக்கோ? நான் கொக்கியெல்லாம் மாட்டிக்கிட்டு பிளவுஸ் அவ வந்தாலும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாரை வெளியே வரல. வேலை எதுவும் கிடைக்கலையே. வருத்தப்படாதுங்க. மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருந்தா எப்படி? கிடைக்க வேண்டிய வேலை கண்டிப்பா கிடைக்கும். இது கிடைக்கலன்னா என்ன இன்னொரு வேலை கிடைக்கும். பொட்ட பிள்ளை தானே அப்படி வேலை பார்க்கணும்னு என்ன கட்டாயமா? போற வீட்டுல மாப்பிள்ளை வேலை பார்த்து சம்பாதிச்சு போடுவா. இருந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் போட்டு இப்படி சங்கடப்பட்டு இருந்தா என்ன? பவுன் சேர்க்கறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வசதி கொஞ்சம் நிப்பாட்டு. பேசுனா உன் பாட்டுக்கு பேசிட்டே போறா. யாங்க வேலை ஒண்ணும் கிடைக்காம இல்ல. வேலை எல்லாம் கிடைச்சிட்டா? ஐயே பல்ப் வாங்கிட்டணும். என்ன வசந்தி யோசிக்கா? ஒண்ணு இல்லக்கா. கிடைச்சிட்டான்னு கேட்டேன். ஆமா வசந்தி, அப்ப இருந்த சந்தோஷம் இப்போ மூஞ்சில இல்ல. ஐயா அப்படி எல்லாம் இல்லக்கா. ட்ரீட்டுங்க. என்ன ட்ரீட் வேணும்? அவ வேலைக்கு போவட்டு பெய் சம்பளம் கிடைக்கும்ல. மாசம் சம்பளத்துல ட்ரீட் வைக்கலான்னு. சரிக்கா. சம்பளம் எவ்வளவு? நல்ல பெரிய வேலையாக்கா? ஆமாமா, நல்ல பெரிய கம்பெனி தான். சம்பளம் மாசமே 50,000 கொடுக்கலாம். என்னது 50,000மா? நெசமாயாக்கா? ஆமா வசந்தி. போவ ஒரு வருஷத்துல 1 லட்சம் ஆக்கிடுவாங்களாம். ஏ அப்பா, அவ்வளவு கொடுக்காமலக்கா? ஆமாமா, நல்ல பெரிய வேலை எல்லாம் கொடுப்பாவ. ஏமா சித்திட்டு சொல்லிட்டேமா. லைன்ல இருக்காவ, உங்ககிட்ட பேசணுமா? கொண்டா சந்தியா. என்னதே நீ வேலை பார்க்க போற கம்பெனில 50,000 கொடுக்காம முதல்ல போவ 1 லட்சமா மாறுமா? உங்க அம்மா சொல்லியாவா நெசமாயா? ஆமான்னு சொல்லு. ஆமா தே. பரவாயில்லையே, படிச்சு அப்ப நல்ல வேலை எடுத்துட்டான்னு சொல்லு. ஆமா தே. சரி ஏக வீட்ல வேலை கிடக்குது. நீங்க உங்க தங்கச்சிட்ட பேசுங்கன்னு போயிட்டு வரேன். சரி என்னங்கம்மா பேசுங்க. கொண்டா. ஹலோ தங்கராணியா? என்னக்கே சந்தியாளுக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருக்குது? ஆமா தங்கராணி உன்கிட்ட சொல்லிட்டால. அந்த இன்டர்வியூ பண்ணலாமா, அதுல இருந்து போஸ்ட் வந்திருக்குது. அத சொன்னாக்க ரொம்ப சந்தோஷம். நீ கடைக்கு போகலையா? போவணும். 10:30 தானே போய்க்கிடலாம். சரிக்கா. நான் இங்க தையல் கடைக்கு வந்துட்டேன் மதுக்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேனக்கா. அவளுக்கு என்ன கேட்க போகணும்? அடுத்த வாரம் தங்கராணி. வேலை முடிஞ்சிட்டுனா வா. நாளைக்கு கண்டிப்பா வந்துறேன். என்னக்க வச்சிரட்டா? சரிம்மா. எம்மா என்னடி நீங்க என்னத்துக்குமா வசந்தி திட்ட அப்படி சொன்னீங்க? இப்ப எனக்கு 50,000 1 லட்சம்லாம் சம்பளம் கிடைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்படி அவிய கிட்ட சொல்லுதியே? அவிய சும்மா அங்கே பொறாமப்படுவாவ. நீங்க வேற ஒண்ணு பொறாமப்பட்ட இந்த வயித்து இருந்து சாவட்டுன்னு தான் சொன்னேன். ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும்? வாழ்த்துக்கள் மக்கா, நல்ல விஷயம், வேலை கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? வேலை கிடைக்கலையோ அப்படின்னு வந்த உடனே அவளே என்னத்தலாம பொடுன்னு பேசிட்டு இருக்கா. மாறி வேலை கிடைச்சிருந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆடல மூஞ்சில. இப்படிப்பட்டவட்ட வேற என்ன நீ பேசணுங்க? நீ சம்பளம் இன்னும் எவ்வளவுன்னு உனக்கு சொல்லல. ஆனா நல்ல சம்பளம் கிடைக்கும் மக்களே. அதனாலதான் மட்டும் சொன்னேன். அவளுக்கு தெரியட்டு. இப்ப அதனால என்ன? இல்லம்மா பொறாமப்படுவாங்களேன்ட்டு தான் கேட்டேன். அவ கிடக்கா. சந்தியா நாளைக்கு சித்தி வீட்டுக்கு வராளாம். அப்படியே என்னமா திடீர்னு? அதான் வேலை கிடைச்சிருக்குள்ள, அதை பாக்கிறதுக்கு வருவாளா இருக்கும். ஐ ஜாலி. மாமி என்னமா சொன்னவ? அவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டா. வந்து பாப்பேன்ல எதுவும் சொல்லல. உன்கிட்ட பேசிக்கிடுவேனா? சரிம்மா. சரியா? இப்ப என்ன எல்லாரும் திரள் படைய வந்துட்டியே? ஆமாமா, சின்ன பொண்ணுதான் எனக்கு போன் அடிச்சா. மாடி பத்தி விட்டு இடந்தேன். அதான் கேட்டு ஓடி வந்தே மத்துக்க. பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்ட மக்களே. அதுக்குள்ள என்ன இவளுக்குலாம் போச்சு? ஆமா தே, சென்னையில. அப்படியேம்மா 2 லட்சம் சம்பளமாமே. 2 லட்சம் உங்ககிட்ட யார் சொன்னாதே? சின்ன பொண்ணுதான் சொன்னா. எனக்கு உமா சொன்னாமா? சின்ன பொண்ணு, நான் 1.5 லட்சம் தானே சொன்னேன் சின்ன பொண்ணு. அப்படியே உமா, எனக்கு 2 லட்சம் கேட்டு பத்துக்க. உமாதே உங்கள்ட்ட யார்கிட்ட சொன்னா? என்கிட்ட வசந்தி அக்கா தான் சொன்னாவம்மா. வசந்தி அத்தே, இங்க இருந்து போய் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டீல. பரவாயில்ல தே, நல்ல விஷயம் தான். தனித்தனியா சொல்லாண்டாமத்தியல, எல்லாரையும் சேர்த்து நீங்களே கூட்டிட்டு வந்துட்டிய. தேங்க் யூ சோ மச். ராணி கிட்ட பேசலையே. என்ன லட்சுமி? 2 லட்சம் அக்கா சம்பளம் உண்மைக்கா? இல்ல லட்சுமி, 1 லட்சம் தான் அவட்ட சொன்னேன். அவ 2 லட்சம் சொல்லிருக்கா. அப்போ 1 லட்சமும் நெசமாக்க? ஆமா லட்சுமி, நல்ல படிச்ச பத்தியே சந்தியா, அதனால வேலை நல்லா கொடுத்துருக்காவ பத்துக்க. பரவாயில்ல. ஏன் எல்லாரும் நின்னுட்டே அப்படி இருங்க? ஆமா ஐயா வாங்க இருப்போம். இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்திருந்து பேசி எத்தனை நாள் ஆகுது? இருங்க. எப்பா சின்ன பொண்ணு, நீ சோஃபால இருமா. பரவாயில்ல, கீழே அப்படியே இருந்துக்கிட்டே. சரி வா, அப்ப எல்லாரும் சேர்ந்து இருந்துருவோம். ஏதாவது உண்மை இப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து பேசியது என்ன நல்லா இருக்கு பத்தியா? நல்லா தாங்க இருக்குது. அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசினா நல்லா இருக்கும். ஒரு ட்ரீட்டை வாங்கி என்ன வைக்க முடியாதுன்னு என்கிட்ட. சின்ன பொண்ணு நீ கேளு. சின்ன பொண்ணு நீ சொன்னாவே கண்டிப்பா வைப்பாவ. அது ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான். எக்கப்பா வச்சுடுவோம். சொல்லு சின்ன பொண்ணு, என்ன வேணும்? ஏதாவது சாப்பிட வேணுங்க. உனக்கு என்ன சாப்பிட ஆசையா இருக்கு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிடுவோம். ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான். இதே வயித்துக்குள்ள கறியில அவ கேட்ட ஒண்ணு செய்யணும். செய்யுங்க. ஆமா எல்லாரும் காலையில சாப்பிட்டீல? ஆமாக்கு நான் பழைய கஞ்சி நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. ஒரு வெட்டு வெட்டிட்டோம்ல. சூப்பர். வசந்தி சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. 2 தோசையும் தேங்காய் சட்னியும். அப்படியா? உமா சாப்பிட்டியா? இல்லக்க, சின்ன பையனுக்கு இப்ப நாங்க அள்ளி கொடுத்து முடிச்சேன். இனிதாங்க சாப்பிடணும்.
நான் காலையில ஒரு கிளாஸ் சத்து மாவு குடிச்சேங்க. அதுக்கப்புறம் பசிக்கல, கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு விட்டுட்டேன். சத்துமாவா? எங்க அரை கிளாஸ்ல இருந்தா வாங்குனது? அரை கிளாஸ்ல வாங்கினதுல எங்க பத்து உடனே தீந்துட்டு. இது வெளியே கடையில வாங்கினதுக்கு இந்த ஹோம் மேடா செஞ்சு போடியவ. அத கூழ் மாதிரி கிண்டி குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குது. அததான் இப்ப வாங்கி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கடைக்கு போனா எனக்கும் ஒரு பாக்கெட் வாங்கி தான் சின்ன பண்ணு. ஒரே முதுகு வலி, கால் வலி, துணி தச்சு உட்கார்ந்துட்டே இருக்கேன் பத்தியா, நல்லா இடுப்பெல்லாம் வலிக்கு பத்துக்க. அப்படியே நான் வாங்கி தரேனக்க. ரூபா மட்டும் கரெக்டா தந்துடணும். இப்ப தரேன் அப்ப தரேன்ட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. ரூபா அந்த கையில வந்தாதான் இந்த கையில இருந்து பொருள் அங்க வரும். தந்திரியம்மா. இப்ப என்ன சாப்பிடலாம்? வேலைக்கு போற பிள்ளைகிட்ட கேளுங்க. மக்கா 3 மாசமா ட்ரைனிங். ஆமாதே. அதுக்கு பிறகு இங்க வேணும் கேட்டிருக்கேன். இங்க ஏதாவது ரெக்யூர்மெண்ட் இருந்தா இங்க போடுவாவ, இல்லனா வேற இடமா. சரி, அப்ப 3 மாசம் இனி சந்தையில எங்க பார்க்க முடியாது அப்படிதானே? ஆமாதே. ஏதாவது லீவ் இருந்தா வரணும். எக்கோ கொடுத்து விட சூட்கேஸ்லாம் இருக்குவா. அந்த பை மாதிரி உள்ளது விட்டது கிடக்கு பத்துக்க. இக்க பையில எல்லாம் கொடுத்து விட கூடாது. மெட்ராஸ்க்கு போற என்ன சாக்கு முட்டையில அள்ளி பறக்கி குடுக்கறது மாதிரி சொல்லிட்டு இருக்கறியே? ஏக்க நல்ல ஒரு சூட்கேஸ் வாங்கிடுங்கக்க. ஆமா ராணியக்கா, துணியும் கொஞ்சம் நல்லதா எடுத்து கொடுங்க பிள்ளைக்கு. அது நல்ல பெரிய கம்பெனி, நிறைய பேர் நல்ல அழகழகா துணி பட்டு வருவாவ. பாத்த உடனே மாதிரி கிராமத்துக்காரின்னு சொல்லிட கூடாது. அதெல்லாம் நிறைய நல்ல துணி வச்சிருக்காமா. இப்ப நீங்களே ஒரு செலவை இழுத்து விட்டுருவீங்களா இருக்குது. ஏக்க அது இல்லாம இந்த பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பண்டம் மாதிரி இந்த ஊறுகாய் மாதிரி பட்டது அதெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுங்கனக்க. இவ்வளவு சொல்லுதியல்ல, ஆளுக்கு ஒண்ணு செஞ்சு கொடுங்களா. அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு? சின்ன பொண்ணு சொல்லிட்டு அவதான் முதல்ல இருந்து தொடங்க போறா. நீ என்ன கொடுத்துட போற சின்ன பொண்ணு? நான் ஒரு 50 முறுக்கு கடக்குன்னு சொல்லிட்டால. 50 முறுக்கு வச்சு நான் என்னத்தையும் பண்ண போறேன்? டீல போட்டு சாப்பிடலாம்ல சந்தியா? சரி தவேற. உமா நீ என்னது? நான் பருப்பு பொடி அரைச்சு தரட்டா சந்தியா? நான் நெய் 1 லிட்டர் கொடுத்து விடுறேன். அப்பம்னா வேற ஒண்ணு குழம்பு நல்லா இல்லனாலும் அந்த நெய்யை ஊத்தி பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. எனக்கு அது நல்லா பிடிக்கும் தே. அப்ப அது நான் தரேனுமா? ஏக பருப்பு பொடி நான் சொல்லியிருக்கேன். பருப்பு பொடியை சொல்லலாமா நெய் சொன்னேன்? நெய் மட்டும் தானக்க. என்ன வீட்ல வத்தல அப்பளம்லாம் போட்டு தரட்டா? நானே அரைச்சு காய வச்சு அத அந்த அப்பளத்தையும் வத்தலையும் எடுத்தாரேன். எண்ணெயில பொரிச்சு அதை போட்டு இது பண்ணிக்க. இதெல்லாம் அங்க செய்யறதுக்கு எனக்கு அடுப்பெல்லாம் இருக்குமா? ஆமா, நீ அத பத்தி கேட்டியா? எப்படி ஏதாவது ரூம் தருவாப்ல இல்லனா ஹாஸ்டல் மாதிரி இருக்குமா? அத பத்தி இன்னும் ஒண்ணும் சொல்லலதே. இனிதான் போய் கேட்கணும். கேட்டுக்க. சரி. 4 மணி நீங்க என்னது கொடுக்க போறீங்க? நான் எள்ளு உருண்டையும் கடலை உருண்டையும் செஞ்சு தரட்டாமா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுல. வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி திங்கிறதுக்கு இது நல்லா இருக்கும்ல. நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு தாரேன்னு கெட்டும் போவாது. சரி தே. நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம். ராணிகா நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க? வேற எல்லாம் அவிய தானே கொடுத்து விடணும். அத அவி பாத்துக்கிடுவா. அவி பிள்ளைக்கு செய்யாம இருப்பாவ. கூமுட்ட மாதிரி கொஸ்டின் கேக்குது. ஆமாடி நான் கூமுட்டதான். உங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வரதுன பத்தியே வேலை கிடைச்சிருக்கு பிள்ளைக்குனே. சரிம்மா, நீங்க எல்லாரும் வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். அம்மா எங்க என்ன கேட்க போற கரெக்ட்டா சொல்லுங்க. அதுக்கு முந்தின நாள் தான் எல்லாம் ரெடி பண்ணி ராத்திரியோட ராத்திரியா இருந்து செய்யணும். போகும்போது சொல்லியணுமா? அவி அப்பாட்ட தான் கேட்கணும் பத்துக்க. அவி தானே சென்னையில கொண்டு விடணும். நீங்க போகலீங்க. நான் என்னத்துக்குமா? ஏமா நீங்களும் வாங்கம்மா. இடி பஸ்ல அப்பா கூட நீ மட்டும் போயிட்டு வா. நாமள ஒண்ணு வரல அவ்வளவு தூரம். எனக்கு வந்து மாதிரி டயர்டா இருக்கும். ராணியக்க, பிள்ளைய நம்ம படிக்கிறதுக்கு வெளியே அனுப்பல. எல்லாம் இங்கோடிதான். தடவை வேலை பார்க்கறதுக்கு வெளியே போறா. நீங்க கொண்டு விட்டுட்டு வராம சரி வீட்டு கேட்டுக்கிடுவோம். எல்லாம் வீட்டை கேப்பா, வீட்டை கேப்போன்னு. அந்த அண்ணனே ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. இவியதான் கடந்து ரொம்ப பயந்துச்சு அவியாவ. யார் அவில? உங்ககிட்ட நல்லா நின்னுக்கிடுவாவ. எங்க கிட்ட ஜாடி சாட்ட எங்களுக்கு தான் தெரியும். அவிட்ட கேட்காம ஒண்ணுமே நான் செய்ய முடியாதுமா. அவிய சரி வா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாதான் கூட்டிட்டு போவ. நானே போய் வாரேன்னு சொன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு நான் கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாவ. ஆமாதே. எங்க அப்பாக்கு எல்லா கோவமும் எங்க அம்மிட்ட தான் அனுப்பவ. உங்களுக்கு அப்படி தெரியாதுல? தெரியுது. எதமா நல்ல அண்ணன் நினைச்சேன். ஐயா அதுக்கு நவிய மோசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல அண்ணன் தான். பாத்தியாச்சனவனு எப்படி விட்டு கொடுக்காம பேசியா உபரி. ஆமாக்க, என்ன பாசம் புருஷ மேல. மாறி இருக்காதா? எங்க லட்சுமி